Hello everyone, welcome to the channel Talk and Mock. So இது உங்க ஸ்ரீதர். இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா வீக்லி சேலஞ்ச் 3. அதாவது வீக்லி ஸ்கெட்யூல் படி இன்னைக்கு நம்ம வீக்லி சேலஞ்ச் 3 பார்க்கணும். அதாவது நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் டிஸ்கவுண்ட் அண்ட் பர்சன்டேஜ் இந்த 3 டாபிக்கான क्वेश्चंस பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோல நம்ம டிஐ நேற்று பார்க்கவே இல்லை, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல. அண்ட் ஒரு நண்பர் சார் டிஐ இதில் கொடுக்கவே இல்லை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா டிஐ பார்த்துருக்கோம், டிஐயும் அண்ட் ஒரு 2 சம் பார்த்துருக்கோம். ஈவினிங் வீக்லி சேலஞ்ச் 4ல என்ன பண்ணுவோம்னா ஃபுல்லாகவே ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு டைம் தரேன் சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வீடியோவில் டிஐ அண்ட் தென் 2 சம் இருக்கும், அவ்வளோதான் உங்களுக்கு இந்த வீடியோவில். சரி வாங்க போகலாம். ஸோ நம்ம டாக் அண்ட் மாக் சேனலில் SBI PO 2020 கிராஷ் கோர்ஸ் நடந்துட்டு இருக்கு. இங்கிலீஷ் வீடியோ 4 PM அண்ட் ரீசன் வீடியோ 5 PM. என்னோடது 10:30 7:30 மறக்காம பாருங்க அண்ட் குவிஸும் அட்டன் பண்ணுங்க. சரி வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டடி த கிவன் டேபிள் கேர்ஃபுல்லி to answer given questions. அதாவது 5 பேர் கொடுத்துருக்காங்க, 5 பேரோட பிரின்சிபல், அமௌண்ட், இயர், ரேட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது என்னன்னா எல்லாமே மிஸ்ஸிங் டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதில் எல்லாத்துக்குமே என்னன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஒரு சில பேருக்கு சிம்பிள் இருக்கு, ஒரு சில பேருக்கு காம்பவுண்ட் இருக்கு. ஸோ டேட்டா பார்த்துங்க, இதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ அனில், நிக்கில், விஜய், அஜய் அண்ட் அருண். What is the principle of Nikhil if the ratio of interest rate of Anil to that Nikhil is 2:3? உங்களுக்கு எப்பெல்லாம் அந்த கொஷின்ல இஃப்னு வந்திருக்கோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த டேட்டாவை நீ வேற எந்த கொஷின் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அர்த்தம். மிஸ்ஸிங் டிஏல ரொம்ப முக்கியமான விஷயம். உங்க கொஷின்ல எங்கேயாச்சும் இஃப் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா அந்த டேட்டா அந்த ஒரு கொஷினுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள், வேற எந்த கொஷினுக்கும் அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ ஞாபகம் வச்சுங்க. இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போ நிக்கில், இங்கே யார் இருக்காங்கன்னா அனில். ஸோ வாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன சொல்கிறேன், நிக்கில் டு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் அனில் டு தட் ஆஃப் நிக்கில் இஸ் 2:3. ஸோ அனிலுக்கு 2 அப்படின்னா நிக்கிலுக்கு 3 இருக்கும். வாங்க. ஸோ அனிலோட பர்சன்டேஜ் ரேட் 4. அனிலுக்கு இங்கே எங்கே இருக்குன்னா 4% இருக்கு. 4% 2 பார்ட்ஸ். அப்போ 3 பார்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 இருக்கும். அனில்து 6 இருக்கும், நிக்கில்து 6% per annum இருக்கும். பட் நம்ம பிரின்சிபல் எப்படி கண்டுபிடிக்கிறது சார் அப்படின்னா உங்களுக்கு என்ன கொடுத்துறாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் 6% நீங்கள் கண்டுபிடிச்சிங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸு, அடுத்து அமௌண்ட்டு உங்களுக்கு முன்னாடி இருக்கும். அமௌண்ட் உங்களுக்கு என்னது 29500, இயர் 3 இயர்ஸ். ஸோ அமௌண்ட் உங்களுக்கு 29500, இயர்ஸ் 3 இயர்ஸ். ஸோ 1 இயருக்கு உங்களுக்கு 6%. அப்போ 3 இயர்ஸ் பார்க்குறப்ப 18% வரும். அப்போ 18% தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட். பட் இங்கே அமௌண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க உங்கள் கொஷினில். அமௌண்ட்டுன்னு கொடுத்தனால என்ன பண்ணுவோம், பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட், அதாவது 100 + 18. யூஸ்வலாக உங்களுக்கு பிரின்சிபல் 100 இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னவா இருக்கும், 18% இருக்கும். இந்த இடத்துல 18% ஆஃப் 100 இருக்கும். ஸோ அப்போ அமௌண்ட் உங்களுக்கு என்னவா இருக்குன்னா 118 இருக்கும். கரெக்டா? ஸோ இந்த அமௌண்ட் 118 தான் என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா 29500 சொல்லிட்டாங்க. அப்போ நாம கண்டுபிடிக்க வேண்டியது பிரின்சிபல், அதாவது 100. அப்போ எப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம், 118 divided by 100 is equal to 29500 divided by x. ஸோ இப்படி சால்வ் பண்ணலாம். இப்போ சால்வ் பண்ண என்ன கிடைக்கும், ஃபர்ஸ்ட் 2 டேபிள் அடிச்சோம்னா இங்கே 59, இங்கே 50. ஸோ 59 இங்கே 60 × 5 300 வந்துடும். ஸோ 59 × 5 2950. ஸோ 1 இங்கே 500. ஸோ அப்போ உங்களுக்கு எக்ஸ் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 500 × 50 25,000. 500 × 50 25,000 இப்படியும் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் நார்மல் ஃபார்முலா மெத்தடில் போடுறதாலும் போடலாம். அதாவது 29500 is equal to principal plus principal into 6 into 3 divided by 100. இப்போ இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 100 தான், சாரி 118 தான் கிடைக்கும். 118p divided by 100. ஸோ p equal to 29500. ஸோ p equal to 29500 into 100 divided by 1118. இதுதான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு என்னதான் ஆன்சராக வரும், கடைசியாக 25,000 தான் வரும். உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியன்ட்டாக இருக்கோ அந்த மெத்தட் போட்டுங்க. இனிஷியல் 100% 100 ருபீஸ் வச்சுக்கிட்டு இன்ட்ரெஸ்ட் பார்த்தா இன்ட்ரெஸ்ட் எனக்கு 18% வந்திருக்கு. அப்போ அமௌண்ட் 118 தான் இருக்கும்.
118 ஓட வேல்யூ தான் உங்களுக்கு என்ன கொடுத்தாங்கன்னா 29500 கொடுத்தாங்க. இப்போ நாம கண்டுபிடிக்க வேண்டியது பிரின்சிபல், அதாவது 100. ஸோ 118 வந்து 29500 இருந்துச்சு அப்படின்னா அப்போ 100ஓட வேல்யூ 100% என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம். கண்டுபிடிச்சதுக்கு நமக்கு x = 25,000 வந்துருச்சு. ஸோ அவ்வளோங்க இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து சி. ஸோ நிக்கிலோட பிரின்சிபல் 25,000 கண்டுபிடிச்சிட்டோம். இதை கொண்டு போய் நம்ம வேற சம் அப்ளை பண்ணலாம்னா பண்ணக்கூடாது, ஏன்னா கொஸ்டின் உங்களுக்கு இஃப்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த டேட்டா வந்து இந்த கொஸ்டினுக்கு மட்டும் தான் அப்ளிகபிள். இது வந்து நம்ம வேற கொஸ்டின் யூஸ் பண்ண முடியாது. மிஸ்ஸிங் ஏல சால்வ் பண்ணுறப்ப இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் விஜய் இஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் காம்பவுண்டட் ஃபார் 2 இயர்லி? விஜய்க்கு என்ன கேட்டிருக்காங்க? ஸோ டேட்டா எடுத்துப்போம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பிரின்சிபலும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன நம்ம டேபிள் காலம் பார்ப்போம். டேபிள் காலத்தில் பிரின்சிபல் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 20,000 கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல் 20,000 அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 3% கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் 3%. பிரின்சிபல் ஈக்குவல் டு 20,000. அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 3% தான். பட் காம்பவுண்ட் ஆனுவலி. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் வந்து உங்களுக்கு 20,000 சொல்லியாச்சு. அப்போ இன்ட்ரெஸ்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் இயர் உங்களுக்கு என்ன வரும் பாருங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இயர், அதாவது 1% வந்து 200, அப்போ 2% பார்க்குறப்ப 600 ஆயிரும். சாரி 3% பார்க்குறப்ப 600. 20,000ல் ஃபர்ஸ்ட் இயர் ஒன் இயர் பார்க்குறப்ப 1% வந்து 200 இருக்கும். 1% வந்து உங்களுக்கு 200. அப்போ 3%ஓட வேல்யூ என்னவா இருக்கும்னா 600 இருக்கும். அதை நம்ம ஃபர்ஸ்ட் இயருக்கு 600 எழுதிட்டோம். ஸோ இப்போ செகண்ட் இயருக்கு எப்படி இருக்கும்? பிரின்சிபலுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், அதாவது 600 அப்படியே வந்துடும். ப்ளஸ் 3% ஆஃப் 600. 3% ஆஃப் 600. 1% வந்து 6, 3% வந்து 18. ஸோ வேல்யூ வந்து 1218. அமௌண்ட் வந்து 21218. இப்படி சால்வ் பண்ணலாம். அப்படின்னா நம்ம ஃபார்முலா மெத்தடில் சால்வ் பண்ணாலும் சால்வ் பண்ணலாம். ஃபார்முலா மெத்தடில் உங்களுக்கு என்ன தேவை? அமௌண்ட் தான் தேவை. ஸோ 20,000 இன்ட்டு 1 + 3/100 ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும்? உங்களுக்கு ஃபைனலாக 21218 தான் கிடைக்கும். பட் இந்த இடத்துல ஸ்கொயர்லாம் பண்ணிட்டு இருக்கணும், அது அவசியம் இல்லைன்றது தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மெத்தடில் சால்வ் பண்ணுறோம், அதாவது நார்மல் மெத்தடில். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 21218. ஸோ நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். If the ratio of the principal of Vijay to Ajay is 4:5, what is the interest rate of Ajay is? If the rate of interest rate is Ajay is 10% more than that of Vijay, what is the interest of Ajay? அதாவது பிரின்சிபல் வந்து விஜய்க்கும் அஜய்க்கும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4:5 சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 10%. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் அஜய் இஸ் 10% மோர் தென் தட் ஆஃப் விஜய்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? சரி வாங்க இப்போ டேட்டாக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு விஜயோட இது பிரின்சிபல் என்னன்னு பார்த்துருவோம். விஜயோட பிரின்சிபல் வந்து 20,000. ஸோ விஜயோட பிரின்சிபல் 20,000 அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? 4 பார்ட்ஸ் வந்து 20,000. அப்போ 5 பார்ட்ஸ் உங்களுக்கு என்ன இருக்கும்னா 25,000 இருக்கும். அடுத்து அஜய்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் 10% மோர் தென் தட் ஆஃப் விஜய். விஜயோட இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போ தான் நம்ம பார்த்தோம் 3%. ஸோ அப்போ 10% ஆஃப் 3% உங்களுக்கு என்ன இருக்கும்? 10% ஆஃப் 3. ஸோ இனிஷியலாக 3%ன்றது விஜய் இது ப்ளஸ் 10 more percent. ஸோ 10% ஆஃப் 3% என்ன இருக்கும்னா 3% ப்ளஸ் 0.3% இஸ் ஈக்குவல் டு 3.3%. இதுதான் உங்களுக்கு என்னன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபார் விஜய். இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இப்போ நாம என்ன கண்டுபிடிக்கணும்? வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான், இன்ட்ரெஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக காமன் இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அஜய்க்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 4 இயர்ஸ். நம்பர் ஆஃப் இயர்ஸ் 4 இயர்ஸ். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ பாயிண்ட் வந்ததுனால நம்ம ரிஸ்க் எடுக்க தேவையில்ல, நேராக வந்து ஃபார்முலாலே போட்டுடலாம். ஸோ 25,000 இன்ட்டு 4 இன்ட்டு 3.3 டிவைட் பை 100. ஸோ 20. அடுத்து 4 இன்ட்டு
4 into 25. So 4 into 25 உங்களுக்கு என்ன வந்துரும் 100 வந்துரும். So 1000 into 3.3 அதாவது 3300. இதுதான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு. அதாவது இனிஷியலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் விஜய் அண்ட் அஜய் வந்து 4:5 சொல்லிட்டாங்க. டேட்டாவில் வந்து விஜயோட பிரின்சிபல் வந்து 20,000 தெரிஞ்சிருச்சு. விஜயோட பிரின்சிபல் 20,000 வந்து 4 பார்ட்ஸ் இருக்கு. அப்போ 5 பார்ட்ஸ் என்னவா இருக்கும்னா அஜய்க்கு வந்து 25,000 இருக்கும். அடுத்து அஜயோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன சொல்றோம்னா 10% மோர் தென். ஸோ 10% நம்ம டேரெக்டாக வந்து 10% + 10 போடக்கூடாது. 10% ஆஃப் விஜய் தான் நம்ம எடுத்துக்கணும். என்ன அதான் கொடுத்துட்டாங்க 10% தட் ஆஃப் விஜய்னு கொடுத்துட்டாங்க. ஸோ விஜய்லேருந்து 10% அதிகம். விஜயோட பர்சன்டேஜ் வந்து 3. ஸோ 3லேருந்து 10% அதிகம்னா 3 + 10% ஆஃப் 3 அதாவது 3.3 வந்துடும். இதுதான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. நம்பர் ஆஃப் இயர்ஸ் டேட்டா நமக்கு இருக்கு. அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆனோ டேட்டா கொடுத்துட்டாங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் 4 இயர்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ 25,000 into 4 into 3.3 divided by 100. இதை சால்வ் பண்ண நமக்கு கிடைக்கிறது 3,300. ஸோ அவங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். At what rate of interest the amount of Nikhil becomes 5 times that of his principal? அதாவது அமௌண்ட் வந்து எப்போ 5p ஆகும்னு கேட்குறாங்க, 5 times பிரின்சிபல் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ நிக்கிலுக்கு முதல்ல என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, என்ன நம்பர் ஆஃப் இயர்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்டா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா வாங்க போய் பார்த்துருவோம். நிக்கில், ஸோ நிக்கிலுக்கு வந்து அமௌண்ட் வந்து 29,500 கொடுத்துட்டாங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த டேபிள் காலத்தில் எது இருக்கோ அதுதான் உங்களுக்கு ஃபிக்ஸட் டேட்டா. சார் நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் நிக்கிலுக்கு வந்து 20,000 25,000 கண்டுபிடிச்சோமே அப்படின்னா அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து அந்த ஒரு கொஸ்டினுக்கு மட்டும்தான் இஃப்னு கொடுத்ததுனால. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து அமௌண்ட் வந்து 29,500. அடுத்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3 இயர்ஸ். இப்போ நாம் என்ன கண்டுபிடிக்கணும், இன்ட்ரெஸ்ட் ரேட் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு என்ன வந்துடும், ஸோ ஃபஸ்ட்டு பிரின்சிபல் என்னன்னு கண்டுபிடிச்சிடும். பிரின்சிபல் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 29,500 டிவைடட் பை 5. ஏன்னா a = 5p தெரிஞ்சிச்சு. இந்த 5 ஈக்குவல் இந்த சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு பிரின்சிபல் கிடைச்சிடும். ஸோ இதை சால்வ் பண்ண என்ன கிடைக்கும், 5 அடுத்து 4னா 900. பிரின்சிபல் வந்து 5,900. அடுத்து ஸோ இப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் இதில் என்னவா இருக்கும், 29,500ல் 5,900 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்கும், மீதி இருக்கிறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஸோ 0 0 8 கேரியர் 1னா இங்கே 6, இங்கே 23. ஸோ 23,600 is equal to 5,900 into 3 years into rate தெரியாது divided by 100. இப்போ இது சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. சால்வ் பண்ணால் 0 0 and 59 1 59 into 1னா இங்கே வந்து 4 times வந்துடும். ஸோ 400 divided by 3 r equal to 400 divided by 3. 400 divided by 3னா 133.33%. ஆப்ஷன் டி. அதை இனிஷியலாக வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா அமௌண்ட் வந்து 5 times தான் இருந்துச்சு அப்படின்னா பிரின்சிபல் எவ்வளோன்னு ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அட் வாட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அமௌண்ட் ஈக்குவல் டு 5p நம்ம எழுதியாச்சு. அமௌண்ட்டும் நம்பர் ஆஃப் இயர்ஸும் டேட்டாவில் கொடுத்துட்டாங்க. அமௌண்ட் எவ்வளோனா 29,500, ரேட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3 years. ஸோ நம்ம அமௌண்ட்டை வச்சு என்ன கண்டுபிடிச்சோம், பிரின்சிபல் கண்டுபிடிச்சோம் 5,900ன்ட்டு. இப்போ இதில் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கண்டுபிடிச்சா மட்டும் தான் நம்மளால ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். இல்லைனா ப்ளஸ் நம்ம இல்லைனா அமௌண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ரெண்டும் ஒன்று தான் உங்களுக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணிட்டோம். மைனஸ் பண்ணால் 23,600 கிடச்சிருக்கு. இதுதான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு. ஸோ 23,600 is equal to 5,900 into 3 into r divided by 100. அதாவது PNR by 100 ஃபார்முலா சால்வ் பண்ணிப்போம். அப்போ r equal to 400 divided by 3 கிடச்சிருக்கு. 400 divided by 3னா 133.33. சொல்லுவாங்க, what is the amount of Arun when principal of Arun is 20% more than that of Anil? ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, அனில் பிரின்சிபல் ஆஃப் அருண் வந்து 20% மோர் தென் அனில்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா அமௌண்ட் கேட்டுக்கிறாங்க. ஸோ அப்போ கொஸ்டின் உங்களுக்கு என்ன இருக்கும், நம்பர் ஆஃப் இயர்ஸும் இருக்கும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டானும் இருக்கும்.
ஸோ வாங்க பார்த்துடலாம். அருணுக்கு பார்க்கணும். அருணுக்கு பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன இருக்குது? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓகே. நம்பர் ஆஃப் இயர்ஸ் 5 இயர்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2% இருக்குது. சரி, ஓகே, வாங்க பார்ப்போம். நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2%. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2%. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து உங்களுக்கு 5 இயர்ஸ் இருக்குது. அனிலுக்கு பிரின்சிபல் அமௌண்ட் பார்க்கலையே. அனிலுக்கு பிரின்சிபல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 இருக்குது. ஸோ அனிலுக்கு பிரின்சிபல் அமௌண்ட் 10,000னா அருணுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணுக்கு 12,000 இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு அருணோட பிரின்சிபல். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சிருச்சு, நம்பர் ஆஃப் இயர்ஸ் தெரிஞ்சிருச்சு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஃபார்முலா போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? CI is equal to 12,000 into 1 plus 2 by 100 whole power 5 minus 12,000 வரும். இது வந்து நார்மல் ஃபார்முலா மெத்தடில். நார்மல் மெத்தடில் போட்டால் எப்படி போடலாம் சார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்? பிரின்சிபல் வந்து 12,000 இருக்குது. ஸோ 12,000ல் 2%, 1%, 120. ஸோ 2%னா 240 இருக்கும். அடுத்து செகண்ட் இயர் பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன இருக்குன்னா 240 ப்ளஸ் இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 2%. 1% வந்து 2.4, 2%னா 4.8. ஸோ தேர்ட் இயருக்கு எவ்வளோ இருக்குன்னா 240 ப்ளஸ் இந்த பிரின்சிபல் ஃபர்ஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் 4.8 வந்துடும். ப்ளஸ் இந்த செகண்ட் இயரோட பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் 4.8. ப்ளஸ் அடுத்து இந்த 4.8க்கு ஒரு 2%. ஸோ 4.8க்கு 2%னா 10%, 0.48. 1%னா உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.048 வந்துடும். கரெக்டாக 2 பாயிண்ட் தள்ளி வச்சுருப்பீங்க. ஸோ 0.048. 2% அப்படின்னு பார்க்குறப்ப 0.096. இதுக்கப்புறம் போகிறது எல்லாமே உங்களுக்கு வேல்யூ நெக்லெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கரெக்டாக கேல்குலேட் பண்ணிட்டே வாங்க. இதுக்கப்புறம் நம்ம இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ண அவசியம் இல்லை. அது இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ பிரின்சிபலுக்கு 240 ப்ளஸ் 1 இயர், 2 இயர், 3 இயர். ஸோ 3 இயருக்கு 4.8 வரும். 4.8 ப்ளஸ் 4.8. அடுத்து 4.8, இந்த 4.8, இந்த 4.8க்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 3 டைம்ஸ் ஆஃப் 0.096 வந்துடும். 3 டைம்ஸ் ஆஃப் 0.096. ஸோ 0.096 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 300, 288 வரும் உங்களுக்கு. இப்போ அடுத்து ஃபிஃப்த் இயர் கால்குலேட் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன வரும்னா 240 ப்ளஸ் உங்களுக்கு என்ன வரும்னா 4 டைம்ஸ் ஆஃப் 4.8. ஏன்னா 4 தாட்டி 240 இருக்குது. ஸோ அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்திங்கன்னா 4 டைம்ஸ் ஆஃப் 2.8, 4.8 ப்ளஸ் 4.8 ப்ளஸ் 4.8 ப்ளஸ் உங்களுக்கு எத்தனை இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6 இருக்குது. ஸோ 6 டைம்ஸ் ஆஃப் இதுக்கு 4.8க்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 0.96 வந்துடும். இதை 6 டைம்ஸ் நம்ம பண்ணணும். 3 டைம்ஸ் பண்ணுறப்ப 0.288 வந்துருக்கா? அப்போ 6 டைம் பண்ணோம்னா இதை டபுள் வந்துடும் அப்படியே. ஸோ இதை டபுள் ஆக்குனா நமக்கு என்ன கிடைக்கும்? இது டபுள் ஆக்குனா உங்களுக்கு 300னா 600, 600ல் 24 போயிடுச்சுன்னா 0.576. ஸோ இன்னும் வேறு எதுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கெலாம் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுக்கணும். இதுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்தால் உங்களுக்கு பாயிண்ட் ரொம்ப நெக்லெக்ட் ஆகிடும். அதாவது 0.096க்கு 26 எடுத்தீங்கன்னா பாயிண்ட் ரொம்ப போயிடும். இதுக்கு 2% வேணால் எடுக்கலாம், வேணா தான் எடுக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் 2% எடுத்தாலுமே உங்களுக்கு பாயிண்ட்டில் ரொம்ப போயிடும். சரிவாங்க. ஸோ இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு 2 டிஜிட் தான் இருக்குன்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? அதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிடுறோம். அதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிட்டோம்னா ஏன்னா இதுக்கு 1% வந்து உங்களுக்கு 0.0028 வந்துடும். ஸோ இதை நீங்கள் டபுள் பண்ணாலுமே சரி, இதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்தாலுமே உங்களுக்கு என்ன ஆகிடும்? 5, 6 வந்துடும். அது அவ்வளோ பெரிய இம்பாக்ட் இருக்காது. அதனால தான் நம்ம என்ன பண்ணோம்னா நெக்லெக்ட் பண்ணிட்டோம் அதெல்லாம். ஸோ இப்போ இதெல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன வந்துடும்? டோட்டல் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். ஸோ இதுக்கான டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது இவ்வளோ பெருசு அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஸோ 1, 2, 3, 4, 5 டைம்ஸ் இருக்குது. 5 டைம்ஸ் ஆஃப் 240 உங்களுக்கு என்ன வந்துடும்னா 5 டைம்ஸ் ஆஃப் 240 1200 ப்ளஸ் 1, 2, 3, 4, 5,
6, 7, 8, 9, 10. So 10 into 4.8, 48 plus இந்த பாயிண்ட்ல இருக்கிற இந்த வேல்யூ நீங்க ஆட் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இதை வேல்யூ ஆட் பண்ணா என்ன வரும்? 6, 8, 8 ஆறும் 14, 14 ஆறும் 20. ஸோ கேரி ஓவர் 2. அடுத்து 9, 2, 11, 11னா 19, 26. ஸோ திருப்பி கேரி ஓவர் 2, 2னா 4, 4 + 9. ஸோ 0.96 தான் உங்களுக்கு வந்துடும். இதை ஆட் பண்ணால் உங்களுக்கு 1248.96. பிரின்சிபல் வந்து உங்களுக்கு 12,000 தெரிஞ்சிருச்சு. ஸோ 13,000 இது கூட 12,000 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 13,248.96 கிடைக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. ஒன்று ஃபார்முலாவில் போட்டு உங்களுக்கு ஆன்சர் வரத்தான் தான் ஆன்சர் வரலாம். ஃபார்முலா நீங்கள் போட்டாலுமே உங்களுக்கு என்ன ஆகும்? மல்டிப்ளை பண்ணிட்டு ரொம்ப பெருசாக இருக்கும். அதெல்லாம் இந்த மெத்தட் சால்வ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து பிரின்சிபலுக்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட் நான் எடுக்கிறேன் 240. எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் தான் 240 எடுத்துக்கேன். செகண்ட் இயருக்கு பிரின்சிபலுக்கு அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 240 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த 240க்கு ஒரு 2% 4.8 வந்துருச்சு. அதுதான் இங்கே வந்துருச்சு. ஸோ அப்போ தேர்ட் இயர் பார்க்குறப்ப பிரின்சிபலுக்கு 240, ஃபர்ஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், செகண்ட் இயர் இன்ட்ரெஸ்ட்டில் இந்த 240க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் 4.8க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். புரிஞ்சிருச்சா மக்களே? எப்படி சால்வ் பண்ணி போட்டேன்? இப்போ தேர்ட் இயர் பார்க்குறப்ப பிரின்சிபலுக்கான இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் இயருக்கு, செகண்ட் இயரோட பிரின்சிபலுக்கு, தேர்ட் இயரோட பிரின்சிபலுக்கு, அடுத்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு எல்லாத்துக்குமே 4.8 அதுக்குமே சேர்த்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. அதே மாதிரி தான் நம்ம ஃபிஃப்த் இயருக்கு சால்வ் பண்ணியிருக்கோம். சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா 1248.96ன்னு கிடச்சிருக்கு. சரிவாங்க. ஸோ அவ்வளோதான் சிம்பிள் டிவிஷன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வச்சு கேட்குற டிஐ. ஸோ ஒரு 2 கொஸ்டின் பார்த்துட்டு நம்ம செஷன் முடிச்சுக்கலாம். இதில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் a doll is 35% above the cost price. If he gives a discount of 15%, how much he gains on the deal. அதாவது நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஃபர்ஸ்ட்டு மார்க்கெட் காஸ்ட் ப்ரைஸ் வந்து 35% அப்புறம் எடுத்துக்காங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸை நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்? 100 எடுத்துக்கலாம். ஸோ 100லேருந்து 35% அதிகம் அப்படின்னா 135 எடுத்துக்கலாம். அடுத்து 135லேருந்து 15% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 15% டிஸ்கவுண்ட்னா இதில் கம்மியாகும். 10%னா உங்களுக்கு 13.5. அடுத்து 5%னா உங்களுக்கு என்ன இருக்கும்? இதில் பாதி. ஸோ இதில் பாதினா 6, கேரியர் 1, 7.5. ஷேர் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? 7 + 5 12, கேரியர் 1 10, 20. ஸோ 20.25 இதில் போயிடுச்சுன்னா 135 மைனஸ் 20.25னா உங்களுக்கு என்ன இருக்கும்? 14.75. ஸோ 114.75. டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்கும்னா 14.75% இருக்கும். சில பேர் கேட்டாங்க, சார் இது வந்து சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்டில் போடலாமா அப்படின்ட்டு. சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்டில் போட முடியும். ஏன்னா நமக்கு ஒரு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதுலேருந்து அடுத்து நமக்கு ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆயிருக்கு. ஸோ அடுத்தடுத்து வரதுனா என்ன பண்ணலாம்? சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட் ஃபார்முலாவே போடலாம். சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட் ஃபார்முலா போட்டீங்கன்னா என்ன வரும்? 35 வந்து ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ப்ளஸ் 35. அடுத்து நம்ம இங்கே டிஸ்கவுண்ட் பண்ணால் கம்மியாகும். கரெக்டாக? அப்போ -15. அடுத்து நம்ம பண்ணுறோம், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 35 × -15. ஸோ -35 × 15 /100. இப்போ இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும்னா அதே 14.75% தான் கிடைக்கும். நீங்கள் சால்வ் பண்ணால் உங்களுக்கு தான் கிடைக்கும். நீங்கள் அப்புறமே சால்வ் பண்ணி பார்த்துங்க. ஸோ நான் எதுக்கு சொல்லணும்னா சக்ஸசிவ் பர்சன்டேஜில் வந்து நம்ம எதை சால்வ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா அடுத்தடுத்து நமக்கு வேல்யூ வந்துருக்கு. ஸோ இதை சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்கலாம். If a price of a product is reduced by 30%, by what percentage should be increased to make it 100%? அதாவது உங்களுக்கு ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து 30% கம்மியாக இருக்குது. அப்போ எவ்வளோ வந்து நான் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணால் எனக்கு வந்து 100% சொல்லி கேட்குறாங்க. இது வந்து எங்கே நமக்கு ப்ராடக்ட் கான்ஸ்டன்ட் கொஸ்டின் வந்தா ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, இப்போ எவ்வளோ நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், நம்ம அதே ஈக்குவலாக வரதுக்கு 100% வருதுன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து 30% இருக்குது. ஸோ 30% நம்ம எப்படி எழுதலாம்? 3/10 எழுதலாம். கரெக்டாக? 3/10 எழுதலாம். ஸோ அப்போ இதுதான் உங்கள் வேல்யூ என்னன்னா A/B. இதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு கொஸ்டின் என்ன இருக்குன்னா 25%, 20% இருக்குது. ஸோ 1/4, 1/5 போட்டீங்க. அதனால பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. ஸோ டினாமினேட்டரில் -1 பண்ணிப்பீங்க. பட் இங்கே என்ன இருக்குன்னா 30% இருக்குது. 30%னா 3/10 எழுதுறோம்.
3/10 A by Bன்னு எழுதிக்கிறோம். ஸோ ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு. நம்ம எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. அப்போ ஃபார்முலா என்ன வரும்னா A divided by A difference of B. A divided by A difference of B. ஸோ அப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? 3 divided by 10 minus 3. அதாவது 3/7. 1/7 உங்களுக்கு என்ன தெரியும்? 14% தெரியும். 14.28. ஸோ அப்போ 3 into 14.28 உங்களுக்கு என்ன வந்துடும்? 3 14s are 42. ஸோ 42 டபுள் பண்ணால் 84. இதுதான் உங்கள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ. ஸோ இத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணால் தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா அதே 100%க்கு திரும்ப வந்து நிற்கும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இனிஷியலாக வந்து 30% ஒரு பொருளுக்கு ப்ரைஸ் ரெடியூஸ் ஆயிருக்கு. எவ்வளோ ப்ரைஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணால் அதே அமௌண்ட்டுக்கு ஈக்குவல் ஆகும் அதுக்கு அடுத்துன்னு கேட்குறாங்க. ஸோ 3/10 வந்து A by Bன்னு எழுதிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு A by A டிஃபரன்ஸ் ஆஃப் B தான் நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லும். ஸோ 3 divided by 10 minus 3 அதாவது 3/7. 1/7 வேல்யூ வந்து 14.28. அப்போ 3 into 14.28னா 42.84. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. Shopkeeper sells 10 toffees for ₹1 and gains by 20% profit. How much he did buy for ₹1? அதாவது அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10 டாஃபி வந்து 10 சாக்லேட்டை ₹1 வாங்கியிருக்காங்க. இதில் எப்படின்னா 20% ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் உங்களுக்கு என்னவா இருக்கும்? 1 ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 1.2 காஸ்ட் ப்ரைஸ். ஏன்னா 20% ப்ராஃபிட் இருந்தாலும் 1.2 CPன்னு எழுதிக்கிறோம். ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து ₹1. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்னவா இருக்குன்னா 1 divided by 1.2 அதாவது 10 divided by 12. இதுதான் உங்களுக்கு காஸ்ட் ப்ரைஸு. ஸோ ₹1 எத்தனை சாக்லேட் வாங்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ₹1 எத்தனை சாக்லேட் அப்படின்னு பார்க்குறப்ப என்ன வந்துடும்? 10 chocolates for ₹1. ஸோ இது வந்து 10 சாக்லேட்டுக்கு கரெக்டா? 10 சாக்லேட் தான் உங்களுக்கு என்னது 1.2 வந்துருச்சு. ஸோ அப்போ ஒரு சாக்லேட் பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன வந்துடும்னா 10 சாக்லேட்டோட காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் வந்து ₹1. ஸோ செல்லிங் ப்ரைஸ் ₹1னா காஸ்ட் ப்ரைஸ் வந்து 1.12 வந்துடும். இது வந்து 10 சாக்லேட்டுக்கு அப்போ 1 சாக்லேட் கால்குலேட் பண்ணுறப்ப டிவைட் பை 10. ஸோ டிவைட் பை 10னா உங்களுக்கு என்ன வந்துடும்னா 1 divided by 12ன்னு வந்துடும். டிவைட் பை 10 for 10 chocolate. For 10 chocolates இது. For 1 chocolate இது வந்து for 1 chocolate. Yes sir, for 1 chocolate நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அப்படின்னா நம்மளால நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ இது வந்து காஸ்ட் ப்ரைஸ் வந்து 1/12ன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ நமக்கு நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் தேவை அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? ப்ரைஸு டிவைடட் பை உங்களுக்கு அதாவது மொத்தமாக உங்கள்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டு ப்ளஸ் ஒரு சாக்லேட்டோட அமௌண்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் எத்தனை சாக்லேட் வாங்க முடியும் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள்கிட்ட என்ன இருக்குது? ₹100 இருக்குன்னு வச்சுங்க. உங்கள்கிட்ட ₹100 இருக்குது ஓகேங்களா? ஒரு சாக்லேட்டோட விலை வந்து ₹5 நான் சொல்கிறேன். இப்போ எத்தனை சாக்லேட் வாங்க முடியும்னு கேட்டால் என்ன சொல்வீங்க? 100 divided by 5 சொல்வீங்களா? உங்கள்கிட்ட ₹100 அமௌண்ட் இருக்குது. ஒரு சாக்லேட்டோட விலை ₹5ன்னு சொல்கிறேன். அப்போ எத்தனை சாக்லேட் வாங்க முடியும்னு நான் கேட்குறப்ப என்ன சொல்கிறேன்னா 100 divided by 5 நீங்கள் 100 divided by 5னா 20 சாக்லேட்னு சொல்வீங்க. அதே தான் நம்ம இங்கேயும் பண்ணுறோம். அதாவது ப்ரைஸ் ஆஃப் அ சாக்லேட் டோட்டல் ப்ரைஸு டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ். ஸோ டோட்டல் ப்ரைஸ்னால் உங்களுக்கு ₹1. ஏன்னா ஹவு மச் he did buy for ₹1 தான் கொடுத்துறாங்க. ஸோ ₹1 டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ் வந்து 1. அடுத்து டிவைட் பை 12ன்றது நம்ம நியூமரேட்டர் போச்சுன்னா மேலே வந்துடும். ஸோ 12 சாக்லேட்ஸ் அவங்களால வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் நான் திருப்பி சொல்கிறேன். ஒரு ஷாப்கீப்பர் என்ன பண்ணுறாருன்னா 10 சாக்லேட்ஸை ₹1 விற்கிறாரு. அப்படி விற்கிறப்ப 20% ப்ராஃபிட் கிடைக்குது. அப்போ அவர் எத்தனை சாக்லேட் வந்து ₹1 வாங்கியிருப்பாரு அப்படின்றது தான் என்னோட கொஸ்டின். ஸோ 10 சாக்லேட்டு ₹1 வாங்கியிருக்காரு. செல்லிங் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 20 சொல்லிட்டேன். அப்போ செல்லிங் ப்ரைஸ் எப்படி எழுதலாம்னா 1.2 CPன்னு எழுதலாம். ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 1.2 CP. செல்லிங் ப்ரைஸ் வந்து ₹1 உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்னவா இருக்கும்? 1/1.2 இருக்கும். எப்போனா 10 சாக்லேட்டுக்கு இருக்கிறப்ப. இப்போ ஒரு சாக்லேட் நீங்கள் கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 1/12 வந்துடும் ஃபார் 1 சாக்லேட்டு. இப்போ எனக்கு எத்தனை நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் தேவை அப்படின்னு என்ன பண்ணா அமௌண்ட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 1 சாக்லேட், அதாவது ₹1 டிவைடட் பை 1/12. இப்போ இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குது? 12 சாக்லேட்ஸ்னு கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் உங்களோட நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி.
ஸோ இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் கேட்ட டிஐ வந்து உங்களுக்கு நான் இப்போ இந்த எக்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்னும் இப்போ மற்ற ப்ராப்ளம்லாம் இன்னும் சில ப்ராப்ளம்ஸ் என்ன பண்ணுவோம், வீக்லி சேலஞ்ச் 4 அதை ஈவினிங் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். மறக்காம வந்து ஈவினிங் செஷன் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஏன்னா டவுட் இருக்கு இல்லை எதனா சொன்னாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. டவுட் இருக்கு அப்படின்னா குரூப்லையும் போடுங்க, இல்லை என்கிட்ட நீங்கள் கேட்க தந்தாலும் கேட்கலாம். ஸோ நான் கேட்கறது உங்கள்கிட்ட நம்ம செஷனை தொடர்ந்து பாருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் ஆல். தேங்க்யூ.